அனைவருக்கும் வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். திருவெம்பாவை 3வது பாடல். இந்த பாடலில் மாணிக்கவாசகர் இறை வழிபாட்டு முறை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு பாங்குற எடுத்துரைக்கின்றார். முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்து எதிர் எழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி தித்திக்க பேசுவாய் வந்துன் கடை திறவாய். பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் புத்தடியும் புன்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ. எத்தோ நின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ. சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய். இந்த 3வது பாடலில் மாணிக்க வாசகர் பக்குவப்பட்ட ஆன்மா பக்குவப்படாத ஆன்மாவை எப்படி வழிநடத்தி செல்ல வேண்டும் என்பதை அழகாக எடுத்துரைக்கின்றார். முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்து எதிர் எழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி என்கின்றார். இந்த பாடலானது உரையாடல் வடிவில் அமைந்திருக்கின்றது. எப்படி 2வது பாடலானது உரையாடல் வடிவில் அமைந்ததோ அது போலவே உரையாடல் வடிவில் அமைந்திருக்கின்றது. தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தோழியை எழுந்து இறைவனுடைய திருநாமங்களை பாடிக்கொண்டிருக்கக்கூடிய தோழிமார்கள் எழுப்புகின்றனர். எப்படி எழுப்புகின்றனர் தெரியுமா? பெண்ணே, நீ எப்படிப்பட்டவள்? அதாவது உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெண்ணை பார்த்து முத்தன்ன வெண்ணகையாய், முத்து போன்ற அழகிய சிரிப்பினை உடைய பெண்ணே, நீ நேற்று எங்களிடம் என்ன சொல்லிக் கொண்டிருந்தாய் தெரியுமா? அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி. சிவபெருமானை பார்த்து அவன் அத்தனாக இருக்கின்றான், ஆனந்தனாக இருக்கின்றான், அமுதனாக இருக்கின்றான் என்றாலாம். அத்தன் என்றால் அன்பினை உடையவன் என்று பொருள். சுந்தரர் தம்முடைய முதல் பதிக பாடலில் பித்தா பிறைசூடி என்னும் பாடலில் அத்தா உனக்கு அல்லேன் எனலாமே என்கின்றார். அத்தா அன்புடையவனாக இருக்கக்கூடியவனே என்கின்றார். அதுபோல இந்த பாடலில் மாணிக்க வாசகர் சொல்கின்றார், சிவபெருமானை பார்த்து அத்தன் என்கின்றார். அடுத்து ஆனந்தன், ஆனந்தத்தை வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான். உலக உயிர்களுக்கெல்லாம் ஆனந்தத்தை வழங்கக்கூடியவனாக சிவபெருமான் இருக்கின்றான். அமுதனாக இருக்கின்றான். மரணமே இல்லாத பெரு வாழ்வினை தரக்கூடியவனாக சிவபெருமான் இருக்கின்றான். இப்படியெல்லாம் நேற்று வரை எங்களிடம் சிவபெருமானின் திருமொழிகளை சொல்லிவிட்டு சிவபவனி வரக்கூடிய நேரத்தில் இப்படி உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே என தோழிமார்கள் கேட்கின்றார்களாம். உடனே அந்த பெண் சொல்கின்றாள், உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெண் சொல்கின்றாள், பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் என்கின்றாள். 10 வகையான குணங்களை உடைய பெண்களே. பொதுவாக மனிதனுக்கு 10 வகையான குணங்கள் உண்டு. அககுணங்கள் 10 உண்டு. இந்த 10 குணங்களும் இருந்தால் மட்டும்தான் அவன் மனிதன். பொறுமை, முயற்சி, அன்பு, நன்றி உணர்வு, ஒழுக்கம், நிலையாமை குறித்த அறிவு, ஆன்ம சிந்தனை, இரக்கம், தைரியம். இந்த 10 குணங்களையும் ஒரு சேர கொண்டிருக்கக்கூடிய பெண்களே, நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஈசன் பழ அடியீர், இறைவனை முன்பே எப்படி வழிபட வேண்டும் என்ற முறையினை அறிந்து பக்குவப்பட்ட பெண்களாக இருக்கின்றீர்கள். ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர், பாங்கினை உடையவர்கள். எப்படி இறைவனை அடைய வேண்டும் என்ற பாங்கு வழிமுறையை உணரக்கூடியவர்கள், உணர்ந்தவர்கள் அவர்கள். ஆனால் நான் எப்படிப்பட்டவள் தெரியுமா? புத்தடியோம், இப்பொழுதுதான் இறைவனை வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடியவளாக இருக்கின்றேன். அதாவது பக்குவப்படாத ஆன்மாவினை உடையவளாக இருக்கின்றேன். அப்படி என்றால் நீங்கள் என்னை ஆற்றுப்படுத்துவதுதானே முறை என்கின்றாள். புத்தடியும் புன்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ. என்னுடைய அறியாமையை அகற்றி இறைவனிடத்து என்னை அழைத்து செல்ல கூடாதா? அது என்ன தீங்கான ஒன்றா என்கின்றாளாம்.
புத்தடியும் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ எந்தோ நின் அன்புடைமை நீங்கள் என் மீது உண்மையான அன்பினை வைத்துள்ளீர்கள் என்றால் சிவபவனிக்கு நீங்கள் செல்வதோடு மட்டும் அல்லாமல் என்னையும் எழுப்பி செல்வதுதானே முறை என்கின்றார். எத்தோ நின் அன்புடைமை எல்லோம் அறியாமோ, உங்களை பற்றிய அனைத்தும் அறிந்தவள் தான் என்கின்றாள் அந்த தோழி. அதோடு மட்டுமல்ல, சித்தம் அழகியார் என்கின்றார். உண்மையான அழகு என்பது நம்முடைய சித்தம் அழகாக இருப்பது தான். எனவே தான் சித்தத்தை சிவன்பால் வைத்து என்கின்றார்கள் ஆன்றோர்கள். நம்முடைய உள்ளத்தை சிவனிடத்து செலுத்துகின்ற பொழுதுதான் நம்முடைய உள்ளம் அழகு பெறும். உள்ளம் அழகாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு புற அழகு ஏற்படும். அதைத்தான் இந்த தோழி சொல்கின்றாள். சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை, நம்முடைய சிவனை நாம் பாடப் போகின்றோம். சிவபெருமானை பாடுகின்ற பொழுது வெளி அலங்காரம் மட்டும் போதுமா? இரண்டாவது பாடலில் அழகான அணிகலன்களை அணிந்திருக்க கூடியவள் என்பார்கள். சிவபெருமானை பாடுகின்ற பொழுது புற அழகு மட்டும் போதுமா? சித்தம் அழகு பெற வேண்டாமா? எனவே தான் சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை, இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய். உங்களுடைய பக்குவப்பட்ட ஆன்மா பக்குவப்படாத ஆன்மாவாகிய என்னை ஆற்றுப்படுத்தி சித்தத்தை சிவன் பால் வைப்பதற்கு உதவி செய்ய வேண்டும் என்பதாக இந்த பாடலானது அமைந்திருக்கின்றது. அடுத்து நாம் பார்க்க போவது 4வது பாடல். அது குறித்து நாளை காண்போம். நன்றி, வணக்கம்.